வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளோட workfast.ai ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத ஃபீச்சர் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ரிப்போர்ட் மாடியூல். ஸோ உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, டாஸ்க் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது எல்லாத்துக்குமே லைவ் டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணணும், மல்டிபிள் டாஸ்க் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான கரெக்டான ரிப்போர்ட்ஸை நீங்கள் இங்கே எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நான் எனக்கு என்னென்ன ஸ்பேஸில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குங்கிற லிஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே நான் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸில் எந்தெந்த ஸ்பேஸ் வேணுங்கிறத நான் இங்கே வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல் ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணல. இதில் உங்களுக்கு கஸ்டமாக 2 பீப்புளை கம்பேர் பண்ணணும், இல்லை ஒரு கஸ்டம் பர்சனை சூஸ் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் இதில் கூட பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணதில் எனக்கு வந்துட்டு டாஸ்க் எல்லாமே இங்கே அலைன்ட் ஆகி வந்துடும். இதில் எவ்வளோ இன் ப்ராக்ரஸ் இருக்குது, இதில் எவ்வளோ ஓப்பன் இருக்குது, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். எனக்கான கிராஃபை நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓவராலாக இவ்வளோ டாஸ்க் இருக்குது, ஓவர் டியூ இவ்வளோ, ஓப்பன் இவ்வளோங்கிற கவுண்ட் எல்லாமே எனக்கு கிடச்சிரும். அண்ட் எனக்கு ஒரு கம்பேரிசன் சார்ட் கிடச்சிடும். நிவேதா இருக்காங்க, சியா இருக்காங்க, கார்த்திக் இருக்காங்க, பார்வதி பிரசன்னன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சோஃபார், நான் டோனட் சார்ட்டாக மாற்றிக்கலாம், இல்லை ரேடியல் சார்ட்டாக மாற்றிக்கலாம், இல்லை அசைனி பேசிஸில் இருக்குது. நான் இப்போ ஒய் ஆக்சிஸ் மட்டும் ட்வீக் பண்ணி இவங்களோட ஓவர் டியூ டாஸ்க் மட்டும் நான் பார்க்கணும், இல்லை இவங்க எல்லாரோட ஓப்பன் டாஸ்க்கை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் இங்கே நான் என்னோடய எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை ட்வீக் பண்ணி என்னால் பார்த்துக்க முடியும். அண்ட் இதோட நமக்கான லீடர் போர்டை பார்த்துக்க முடியும். அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸில் அவங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் கொடுத்துருக்கோம், அந்த டாஸ்கில் அவங்க எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளீஷன் ரேட்டை பொறுத்து உங்களுக்கு இந்த லீடர் போர்டு இங்கே ஒர்க் ஆகும். ஸோ இதில் யாரெல்லாம் அடுத்தடுத்த லெவல்ஸில் இருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ லீடர் போர்டுக்கான விஷயமும் உங்களுக்கு இங்கே வந்துடும். அண்ட் இதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் லிஸ்ட்டு சூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னாலும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ரிப்போர்ட்ஸ் இங்கே. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.